ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டி தமிழா. நம்ம சேனல்ல இது மாரி ஒரு வீடியோ நம்ம பண்ணதே இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு வீடியோவ நம்ம கவர் பண்றேன். ஏன்னா, எனக்கு நடந்த மாரி மத்தவங்க யாரும் நடந்துறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்றேன். இப்போதுன்னு பார்த்தீங்கன்னா, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் வாரியத்தில ஏஇ, ஜேஇ இது மாரி எல்லாம் வேக்கன்சி போட்டிருக்காங்க. இது பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 29 மற்றும் 30ஆம் தேதி நடக்க இருக்கு. இதோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுக்கு நமக்கு கண்டிப்பா அதோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டு தேவை. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜனவரில அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் நானுமே யூசர் ஐடி, பாஸ்வேர்ட எதுல எடுக்கிறேன்னு எல்லாமே மறந்துட்டேன். இப்ப திடீர்னு எனக்கு தோண பிறகு நான் மொபைல்லே போட்டு பார்த்தேன். மொபைலும் எனக்கு வரவே இல்ல. சுத்தமா வரல. மெயிலையும் போட்ட பிறகு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் பண்றதுக்கான மெயில் மட்டும் தான் வந்துச்சு. ஸோ அதுவுமே எனக்கு வரல. ஸோ இந்த வீடியோல நம்ம அதோட யூசர் ஐடி, பாஸ்வேர்ட எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கலான்னு தான் பார்க்கலாம். வாங்க டிலே பண்ணாம வீடியோவுக்கு போயிடலாம். இப்ப கூகுள்ல TNAWS அப்படிங்கிற வெப்சைட் லிங்க்க போட்டுக்கங்க. இதோட லிங்க் உங்களுக்கு நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அது போனோனே ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, DMAன்னு இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ண உடனே தான் இப்போ உங்களுக்கு கேட்கும் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். அதாவது லாகின் ஐடி அந்த பாஸ்வேர்ட் கேட்கும். இது 2 தெரிஞ்சா தான் உள்ள போலாம். சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்ட்லாம் ஃபர்கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாகின் ஐடி தெரிஞ்சிருக்கணும். ஸோ லாகின் ஐடி தெரிஞ்சா தான் உங்களுக்கு நீங்க குடுத்துருக்க மெயிலுக்கு உங்களுக்கு ரீசெட் ஆகுற பாஸ்வேர்ட் போகும். ஸோ கண்டிப்பா லாகின் ஐடி தெரியணும். ஸோ இது 2மே தெரிலனா உங்களுக்கு இதில பண்ண முடியாது. நான் அது மெயில் ஐடிலயும் போய் இதில TNWASன்னு போட்டு பார்க்குறேன். போட்ட உடனே எனக்கு அந்த டேட்டில கரெக்ஷன் குடுத்தோம் தெரியுமா? அந்த கரெக்ஷன் மட்டும் தான் வந்துச்சே தவிர, எனக்கு இதில யூசர் ஐடியோ, பாஸ்வேர்டோ, லாகினோ வரவே இல்ல. ஸோ அப்பதான் எனக்கு இன்னொரு இது நான் பண்ணி வச்சிருந்தேன். இத நான் அப்ளை பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன நான் டவுன்லோட் பண்ணி இதில நான் மெயில்லயும் போட்டு வச்சிருந்தேன். ஸோ அந்த அப்ளிகேஷன இப்ப நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த அப்ளிகேஷன்ல இதில விண்ணப்பம் எண்ணுன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் என்னோட யூசர் ஐடி. இந்த லாகின் ஐடி வச்சு தான் நான் ஓப்பன் பண்ண போறேன். இந்த லாகின் ஐடிய நோட் பண்ணிக்கங்க. இந்த லாகின் ஐடி நோட் பண்ணிட்டு, இப்ப இந்த லாகின் ஐடின்னு இருக்குல்ல, அப்போ நம்மளுக்கு லாகின் ஐடி கிடைச்சிடுச்சு. ஸோ, இந்த லாகின் ஐடிய போட்டு நீங்க ஃபர்காட் பண்ணீங்கன்னா கூட, உங்க மெயிலுக்கு அந்த ரீசெட் பாஸ்வேர்ட் போயிடும். இப்ப நமக்கு பாஸ்வேர்ட் தெரியலன்னா வச்சுக்கங்க, லாகின் ஐடி தெரிஞ்சுச்சு, பாஸ்வேர்ட் தெரியலன்னா வச்சுக்கங்களேன், இப்ப ஃபர்காட் பாஸ்வேர்ட் குடுத்துக்கங்க. ஃபர்காட் பாஸ்வேர்ட் குடுத்த பிறகு, நீங்க இந்த லாகின் ஐடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த லாகின் ஐடிய அதில காப்பி பண்ணிட்டு, இதில சென்ட் பாஸ்வேர்டு லிங்க்ன்னு குடுத்த உடனே, அதுக்கு நீங்க எந்த மெயில் ஐடி குடுத்துருக்கீங்களோ, அந்த மெயில் ஐடிக்கு லிங்க் போயிடும். ஸோ, எனக்கு பாஸ்வேர்டு வந்து தெரிஞ்ச பாஸ்வேர்டு தான். ஏன்னா, என்னோட மொபைல் நம்பர் தான் நான் பாஸ்வேர்டா போட்டேன். நான் மட்டும் இல்லாம எல்லாருமே நீங்க உங்களோட மொபைல் நம்பர் தான் பாஸ்வேர்டா போட்டிருப்பீங்க. ஸோ, என்னோட மொபைல் நம்பர குடுத்து நான் சிம்பிளா லாகின் பண்ண உடனே, எனக்கு என்னோட ஐடி லாகின் ஆயிடுச்சு. ஸோ, என்னோட அப்ளிகேஷன் நான் வியூ பண்ணி பார்க்குறேன். அப்ளிகேஷனும் வியூ ஆகுது. ஸோ, இது மாரி நீங்க அத சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அதாவது உங்க அப்ளிகேஷன் சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்வேர்ட்லாம் போட்டு கண்டிப்பாக நீங்க இத ரெக்கவரி பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்க உங்கள்ட்ட எதுவுமே இல்லன்னா, நீங்க அவங்களுக்கு நேர்ல போய் அந்த ஆஃபீஸ்ல பார்த்தா தான் உங்க லெட்டர்லாம் எழுதி குடுத்து நீங்க எடுக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க அவங்களுக்கு மெயில் கூட பண்ணி பார்க்கலாம். ஆனா, நமக்கு அதுக்கு டைம் கூட இல்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, 29, 30 எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ, ஹால் டிக்கெட் 20ஆம் தேதிக்கு மேல எப்பனாலுமே ரிசீவ் ஆகலாம். ஸோ, எல்லாருமே இது மாரி நீங்க உங்களுடைய பாஸ்வேர்ட ரெக்கவரி பண்ணி கண்டிப்பா எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.